அசுரனின் பதுமையவள் 78. தன் நண்பன் வந்துவிட்டு சென்றதிலிருந்து அனல்விழிக்கு தன்னை சுற்றி என்ன நடந்தது என்பதை அறியாமல் தலை வெடித்து விடும் போல் இருந்தது. தலையை பிடித்து கொண்டு இருக்கையில் அமர்ந்திருந்தவன் எங்கள் வாழ்க்கைக்குள் நிலா எப்படி வந்தாள் என்று பலவாறாக சிந்தித்து இறுதியில் அந்த இடத்திலேயே மயக்கமடைந்தான். அங்கிருந்த பணியாளர்கள் அவன் மூர்ச்சையானதை பார்த்து வேகமாக அவன் குடும்பத்திற்கு தகவல் சொல்லிவிட்டு 108 மூலம் அவனை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அவன் கண்விழித்து பார்க்கும் போது அவன் முன்னே அதிகம் அழுது சோர்ந்து போன முகத்துடன் நலுங்கிய தோற்றத்தில் நின்று கொண்டிருந்தாள் ஆம்பல். அவளை பார்த்தவனுக்கு அவளின் தோற்றம் வருத்தத்தை தந்தது. அவன் கண் விழித்ததை பார்த்து அவன் கைகளை எடுத்து தன் கண்களில் ஒற்றி கொண்டவள், என்னை அதிகம் பயப்படுத்திட்டீங்க விழி என்று கூறியவள் கண்களில் இருந்து கண்ணீர் வர ஆரம்பித்தது. அண்ணா, இனி இதுபோல் செய்யாதீங்க, அண்ணி ரொம்ப பயந்துட்டாங்க தெரியுமா என்று ஆதி கூறினான். அப்போதுதான் தன் இடப்பக்கமாக திரும்பி பார்த்து அங்கு ஆதியும் அழகியும் நிற்பதை உணர்ந்து கொண்டான். அழகியோ, இப்போது உனக்கு எப்படி இருக்குது அண்ணா என்றாள் அக்கறையாக. இப்ப எனக்கு ஒன்றும் இல்லை அழகி, லேசா தலைதான் வலிக்குது என்று தன் தலையை பிடித்து கொண்டே எழுந்தான். பார்த்துக என்று சொல்லியபடியே அவன் எழுந்து அமர்வதற்கு உதவி செய்தாள் ஆம்பல். அவளின் தலையை தடவியவன், என்னை மன்னித்துவிடு அம்மு, உங்கள் அனைவரையும் நான் ரொம்ப பயப்படுத்திட்டேன் என்றான் வருத்தமான குரலில். வீட்டில் திருமணத்தை வைத்துக்கொண்டு அனைவரையும் இப்படி மருத்துவமனைக்கு வர வைத்து வருத்தம் கொள்ள வைத்து விட்டோம் என்று நினைத்து வருந்தினான் அனல்விழி. அதனால் தன் மனதில் ஒரு முடிவை எடுத்தவன், என் மனதில் தோன்றிய குழப்பம் என்னவளை மிகவும் வேதனை கொள்ள வைக்குது. அதனால் நான் எதையும் இனி யோசிப்பதாக இல்லை. நான் நிகழ்காலத்தில் மட்டுமே வாழ நினைக்கிறேன். வலியுடன் கூடிய என் இறந்த காலம் எனக்கு வேண்டாம் என்று தன் மனதில் உறுதி கொண்டான். அப்போது அங்கே வந்த சிவா அனல்விழியை பார்த்து, இப்ப தலைவலி எப்படி இருக்குது என்று கேட்டான். நான் நல்லாத்தான் இருக்கேன் சிவா என்றான் புன்னகை முகமாக. அவன் சிவாவிடம் அமைதியாக பேசுவது இதுதான் முதல் தடவை. உடம்பை நல்லா பார்த்துக்கோ, இனி இதுபோல் பயப்படுத்தாதே என்று சிவா கண்டிப்புடன் சொல்ல தன் தலையை ஆட்டி சிரித்து கொண்டான் அனல்விழி. இதை அங்கிருந்தவர்கள் ஏதோ காணாததை கண்டது போல் பார்த்து கொண்டிருந்தனர். பின் அதிர்ந்து நின்ற அனைவரையும் முகத்தையும் பார்த்தவன் ஆம்பலிடம் திரும்பி, டாக்டர் வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க, நீ போ, நான் அனல்விழியை அழைச்சிட்டு வரேன் என்று சிவா சொல்ல, சொன்னது தன் அண்ணன் தானா என்பதையே அவளால் நம்ப முடியவில்லை. இத்தனை ஆண்டுகளாக தன்னுடன் பேசாது இருந்தவன் இப்போது முதலாக இன்முகமாக பேசியது அவளின் சந்தோஷத்தின் உச்சிக்கே கொண்டு சென்றது. சரி அண்ணா என்று சந்தோஷமாக சொன்னாள். அனைவரும் சென்றதும் சிவாவை வித்தியாசமாக பார்த்தவன், என்ன எல்லாம் புதுசா இருக்குது, என்மேல் உனக்கு என்ன திடீர் பாசம் என்றான் தன் இடுப்பில் கைகளை குற்றியபடி. பெருமூச்சு ஒன்றை விட்டவன், பாசம் எல்லாம் ஒன்றும் இல்லை, நாம் எப்போதும் எதிரிகள்தான். ஆனால் என் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான பெண்களான என் மனைவிக்கும் என் தங்கைக்கும் நீ முக்கியமானவன். அதனால் வந்த அக்கறைதான், வேற ஒன்றும் இல்லை என்றான் சிவா. அவன் பேச்சை கேட்டு வாய்விட்டு சிரித்த அனல்விழி, நல்லா சமாளிக்கிற, சரி சொல் என்றான் அவனை பார்த்து. சொல் என்றால் என்னத்த சொல்ல என்று சிவா கேட்க, என்னிடம் ஏதோ பேச வேண்டும் என்ற எண்ணத்தில் தானே அனைவரையும் முன் அனுப்பிவிட்டாய், அதனால் தான் கேட்டேன் என்று சிவாவை மிகச் சரியாக கணித்து வைத்தவன் போல் வினாவினான். ஆமாம், பேசதான் வேணும், நீ வா, நாம் மகிழுந்தில் பேசிக்கொண்டே போகலாம் என்று கூறினான். பின் அவன் மகிழுந்தில் அனல்விழி ஏறியதும் தன் மகிழுந்தை எடுத்தவன் தன் பேச்சை ஆரம்பித்தான். நீ மறந்துவிட்டதை எல்லாம் உன் ஞாபகத்திற்கு கொண்டு வர அதிகம் யோசித்ததால் தான் உனக்கு இதுபோல் நடந்ததுன்னு டாக்டர் சொன்னார் என்றவன் சிறிது இடைவேளை விட்டு அனல்விழியின் முகத்தை பார்த்தான். அவனது முகம் சாதாரணமாக இருப்பதைக் கண்டு தன் பேச்சை தொடர்ந்தவன், உன் மனைவி, தங்கை, தம்பி அனைவரும் மிகவும் நல்லவர்கள்தான் விழி. இவங்க உன் நன்மைக்காக அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க, நீ இவர்களை மட்டும்தான் நம்பணும் என்றான் அழுத்தமாக. அதுவரை சாலையிலேயே தன் பார்வையை செலுத்தி கொண்டிருந்தவன் சிவாவின் பேச்சை கேட்டு அவனை திரும்பி பார்த்தவன், நீ என்ன சொல்ல வர்ற சிவா என்றான். உனக்கு வெளியில் எதிரிகள் அதிகம் விழி என்று அவன் சொல்ல, அது தெரிந்ததுதானே என்று அனல்விழி கூற,
நீ தொழில்துறையில் இருக்கும் எதிரிகளை மட்டும் பார்க்கிறாய். ஆனால் உனக்கே தெரியாத பல எதிரிகள் உன்னை சுற்றிதான் இருக்காங்க. நீ கவனமா இருக்கணும் என்று எச்சரித்தான். தன் தலையை ஆட்டிக்கொண்டவன், இதை இப்போது என்னிடம் நீ சொல்ல காரணம் என்ன என்று கேட்டான். சிவாவோ, உனக்கு எதனால் இப்படி ஆனதுன்னு எனக்கு தெரியல, ஏன் என்று உன்னிடம் கேட்கவும் மாட்டேன். ஆனால் உன்னையே நம்பியிருப்பவர்களை வருத்தம் கொள்ள வைக்காதே என்றான். நான் யாரோ பேச்சை கேட்டு அப்படி செய்வேன்னு நீ நினைக்கிறியா என்று சிவாவிடம் கேட்டான் அனல்விழி. இருவரும் பலகாலம் பழகிய நெருங்கிய நண்பர்களைப் போல் பேசிக்கொண்டனர். மூச்சை இழுத்து வெளியே விட்ட சிவா, எனக்கு தெரிந்து உனக்கும் ஆம்பலுக்கும் சுமூகமான உறவு இல்லை என்றதும் தெரியும் என்ற ஒற்றை வாக்கியம் அனல்விழி வாயில் இருந்து வந்தது. அதில் சிவா சிறிதும் அதிரவில்லை. அதற்குள் கண்டுபிடித்து விட்டாயா என்று மிகவும் சாதாரணமாக கேட்டான். ஆமாம், அவளின் முகமாறுதல்களை எல்லாம் எனக்கு அத்துப்பிடி. மருத்துவமனையிலிருந்து வந்த 2வது நாளே நான் அதை கண்டுகொண்டேன் என்றான் ஒரு மாதிரியான குரலில். ஆனால் ஆம்பல் உன்மேல் வைத்திருக்கும் காதலுக்கு அளவே கிடையாது விழி. உங்களுக்குள் நடந்த கடந்த கால பிரச்சனையின் தாக்கம் இனி எப்போதும் வேண்டாம் என்று சிவா சொல்ல தன் தலையை ஆட்டிக்கொண்டான் அனல்விழி. சில விஷயங்களில் நான் மிகவும் பக்குவமடைந்து விட்டேன் சிவா. இனி புதிய மனிதனாக வாழலாம்னு முடிவுக்கு வந்துட்டேன் என்றான். இப்போது இப்படி கூறுபவன்தான் முன்பு ஆம்பலை தான் எதற்காக வெறுத்து ஒதுக்கினோம் என்ற காரணம் தெரிந்ததும் என்னவெல்லாம் செய்ய போகின்றானோ. ஆடவர்கள் இருவரும் பேசிக்கொண்டே வீடு வந்து சேர்ந்தனர். பின் அவர்கள் வீட்டில் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் நடக்க ஆரம்பித்தது. அனல்விழி அருகில் வந்த ஆம்பல், நீங்க நல்லா தானே இருக்கீங்க விழி என்று மறுபடியும் அவனிடம் கேட்டு உறுதிப்படுத்தி கொண்டாள். அவளை தன் கை வளைவுகளுக்குள் கொண்டு வந்தவன், நீ இந்த திருமண ஏற்பாட்டில் சந்தோஷமாகத்தானே இருக்கின்றாய் என்று கேட்டான். அதற்கு ஆம் என்று தன் தலையை ஆட்டியவள் அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள். அவள் மனமோ, உங்கள் விருப்பம்தான் என் விருப்பம் விழி, இதுபோல் உங்கள் சந்தோஷம்தான் என் சந்தோஷமும் என்றது. அப்போது அவர்கள் அறைக்கதவை தட்டிவிட்டு உள்ளே நுழைந்தாள் அழகி. அனல்விழியிடம் வந்தவள், அண்ணா, பத்திரிகையாளர்கள் வெளியே நிற்கிறாங்க என்று சொல்லும் போதே அவள் பின்னால் வந்த ஆதி அழகியின் கையை பிடித்து இழுத்து, அண்ணாவை ஏன் தொந்தரவு செய்கிற, நீ வா என்றான். ஆதி, அவள் கையை விடு என்று அதிகாரமாய் ஒலித்தது அனல்விழியின் குரல். உடனே அவள் கையை விட்டவன் அனல்விழியிடம், அண்ணா, மீடியாவை நானே சமாளித்துக் கொள்வேன், நீங்க வெளியே வர வேண்டாம் அண்ணா என்றான். எப்போது இருந்து எனக்கு ஆர்டர் போட ஆரம்பித்தாய் ஆதி என்று தன் முன்னால் கையை கட்டி கொண்டு கேட்டவனின் குரல் மெதுவாகவும் அதே சமயம் அழுத்தமாகவும் வந்தது. தலையை குனிந்த ஆதி, நான் அப்படி சொல்லலை அண்ணா, உங்களுக்கு மனது இருப்பதால் நீங்கள் அவர்கள் முன்னால் சென்று நிற்க வேண்டாம் என்ற எண்ணத்தில்தான் சொன்னேன் என்றான் பணிவாக. இவர்கள் பேச்சில் உள்ளே நுழைந்த ஆம்பல், இப்போது எதற்காக ஆதியிடம் இவ்வளவு கடினமா பேசுறீங்க விழி, இப்படி பேசுவது உங்கள் உடலுக்கும் நல்லது இல்லை. ஆதி சொல்வதுதான் சரி, நீங்க மீடியா முன் நிற்க வேண்டாம் என்றால் உறுதியாக. எப்போதும் அவள் என்ன சொன்னாலும் கேட்பவனுக்கு இப்போது ஆம்பலின் பேச்சை கேட்கும் எண்ணம் சிறிதும் இல்லை. மீடியாவை சந்திப்பதில் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர்களிடம் எப்படி பேசணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்றவன் நினைவுகளில் தன் தந்தையும் தாயும் இறந்த அன்று மொத்த மீடியாவும் தன் முன்னே நின்று கேள்வி எழுப்பியது ஞாபகத்திற்கு வந்தது. அண்ணா, நீங்கள் உங்கள் பழைய பேட்டியை எல்லாம் யூடியூபில் பாருங்கள் என்று சொல்லிக்கொண்டே தன் அலைபேசியை எடுத்தவனை பார்த்து, அதெல்லாம் எனக்கு வேண்டாம் ஆதி, நீ தோட்டத்தில் செய்தியாளர்கள் சந்திப்புக்கு ஏற்பாடு செய், நான் கண்டிப்பா அவர்களை கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்றேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றான்.